ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2025 வெளியான அன்போடு கண்மணி அப்படின்ற ஒரு மலையாள படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது ஒரு சென்சிட்டிவான கண்டென்ட் இருக்கக்கூடிய ஒரு மலையாள படங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஹீரோயினுக்கு புதுசாக திருமணம் ஆகுதுங்க. ரெண்டு பேருமே சந்தோஷமா திருமண வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. இவங்க திருமண வாழ்க்கை நல்லபடியாக போயிட்டு இருக்க உறவினர்கள்ல இருந்து ஏரியாவில் இருக்கிறவங்க வரைக்கும் பார்க்கும் போதெல்லாம் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டு இவங்க மனசை நோகடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்தில் இது எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிட்டு இருந்தவங்க போக போக மன நொந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் பேபிக்காக ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா ஒவ்வொரு முறையும் மிஸ் ஆயிட்டு இருக்குதுங்க. இதனாலேயும் இவங்க மன உளைச்சலுக்கு உள்ளாகிறாங்க. பல போராட்டங்கள் மற்றும் மன உளைச்சலுக்கு அப்புறம் இவங்களுக்கு குட் நியூஸ் கிடைக்குது. ஆனா அதுலயும் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குதுங்க. என்ன நடந்தது அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வீட்டை காட்டுறாங்க. ஹீரோட ஃப்ரெண்டுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. இருந்தாலும் 3வது குழந்தைக்கு ட்ரை பண்ணுவார் போலங்க. ரொம்ப வேகமா ரெடி ஆகி நம்ம ஹீரோ பாக்குறதுக்காக பியூட்டி பார்லருக்கு வராருங்க. அங்க நம்ம ஹீரோ மேக்கப் போட்டுட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காரு. என்னடா பண்ணிட்டு இருக்க, டைம் ஆச்சு, எழுந்துடுறா அப்படின்ற மாதிரி சொல்ல, கண் முழிச்ச உடனே அந்த சலூன் கடைக்காரர் கிட்ட கேக்குறாருங்க, இந்த டைம் போதுமா, எல்லாமே ஓகேவா, மேக்கப் எல்லாம் கரெக்டா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, நல்லா வந்திருக்கு. கல்யாண நிகழ்ச்சியில கலந்துக்கிற எல்லாரோட கண்ணுமே உங்க மேலதான் இருக்கும். அந்த அளவுக்கு நான் மேக்கப் போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சலூன் கடைக்காரர் சொல்லிட்டு இருக்காருங்க. அதுக்கு சார்ஜா ஒரு 1500 ரூபாயும் வாங்கிடுறாரு. பேசிக்கா நம்ம ஹீரோக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பைக் ஒன்று புக் பண்ணிருக்காருங்க. சோ அந்த பைக்கை வந்து இன்னைக்கு டெலிவரி எடுத்துக்க சொல்லி இருந்திருக்காங்க. சீக்கிரமா போலான்னு இதை பத்தி பேசிட்டு இருக்கும் போதே உங்களை சுமலதா அப்படின்ற ஒருத்தங்க தேடிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்பதான் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு சொல்றாரு, நான் குழந்தை பெத்துக்கிறதுல எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த சுமலதாக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. எனக்கு அதுல விருப்பமே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஷோரூமுக்கு போறாங்க. இவங்க பார்த்து வச்சிருந்த பைக் வந்து இன்னைக்கு டெலிவரி கொடுக்க போறாங்க. சோ பைக்கை வாங்கிட்டு அப்படியே போட்டோ எடுத்துட்டு அந்த போட்டோவை பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவர் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு அனுப்பி வைக்கிறாருங்க. நம்ம ஹீரோயினுடைய பேரு ஷாலினிங்க. ஷாலினி பாத்தீங்கன்னா அந்த போட்டோவை பார்த்துட்டு அதே சமயம் அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஆட்கள் கிட்ட எல்லாம் வந்து இந்த மாதிரி அவர் புது பைக் எடுத்திருக்காரு அப்படின்னு போட்டோவெல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த வீட்டுல இருக்கிறவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ என்ன ஒர்க் பண்றாரு அப்படின்றத நம்ம கிட்ட காட்டுறாங்க. மலைகளை எல்லாம் ஒட்டச்சு கல்குவாரியில கல் எடுக்கக்கூடிய வேலையை தான் இவர் பாத்துக்கிட்டு இருக்காரு. நேரா கல்குவாரிக்கு தான் போறாரு. அங்க ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோனுக்கு போன் அடிச்சு பைக் எப்படி இருந்தது, கலர் உனக்கு பிடிச்சதா அப்படின்னு கேட்கும்போது, நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சது, நாளைக்கு ஈவினிங் நம்ம 2 பேருக்கு கல்யாணம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமா அதுக்கப்புறம் உன்னை என் தலையில கட்டிடுவாங்க தானே அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்படியா சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்றாங்க. சரி எனக்கு இப்ப அக்கௌண்ட்ஸ் வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு நான் அப்புறம் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போனை கட் பண்றாருங்க. அக்கௌண்ட்ஸ்ல நிறைய காசு இடிக்கிற மாதிரி இருக்குது, என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேள்வி கேட்கிறாருங்க. அங்க வேலை பார்க்கறவரு சொல்றாரு, போலீஸ்காரங்க அவங்க ஜீப் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னு ரெடி பண்றதுக்காக காசு வாங்கிட்டு போனாங்க. அப்படிங்கும்போது டயரை சரி பண்றதுக்கு காசு வாங்கினாங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா சரி பண்றதுக்கு காசு வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு காசு வந்ததுக்கு அப்புறம் தரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த காசு வந்த மாதிரி தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்காருங்க. நாளைக்கு ஈவினிங் உங்களுக்கு கல்யாணம் வச்சிருக்கீங்க, அந்த கல்யாண ஃபங்க்ஷன்ல நான் வந்து கலந்துக்கலாமா அப்படின்ற மாதிரி அங்க வேலை பார்க்கறவர் கேட்கிறாரு. இங்க இருக்கிற எல்லா வேலையுமே முடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கலந்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்புறாருங்க. சோ பிளான் பண்ண மாதிரியே சொன்ன டேட்ல சொன்ன டைம்ல நம்ம ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா நல்லபடியா திருமணம் நடந்து முடியுதுங்க. திருமணம் நடந்து முடிஞ்ச கையோட நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோ கொஞ்சம் சந்தோஷப்படுறாருங்க. மத்த வீட்டுல நடக்கிற கல்யாணம் மாதிரி இல்லாம எந்த ஒரு கேள்வி குழப்பமும் இல்லாம ரொம்ப ஸ்மூத்தாவே இந்த கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு. ஆனா நம்ம ஹீரோனை சுத்தி அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஆட்களும் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களும் ரவுண்டு கட்டி உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. ஹீரோனோட மனசுக்குள்ள என்ன ஓடுது அப்படின்னா, எந்த பிரச்சனையுமே இல்லாம கல்யாணம் நடந்து முடிஞ்சதுன்னு யார் சொன்னா, அதான் என்ன சுத்தி இத்தனை பிரச்சனை உட்கார்ந்துகிட்டு இருக்கே அப்படின்ட்டு ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு கேள்விகளை நம்ம ஹீரோயின் கிட்ட முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோனோட கழுத்துல போட்டிருக்கிற நகையோட பவுன் என்ன, அது எந்த ஜுவல்லரியில வாங்கினது, அது என்ன குவாலிட்டி அப்படின்றதுல இருந்து ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் பதில் சொல்ல முடியாம தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. கல்யாணம் ஆகலன்னு இந்த ஒரு கட்டத்தை எப்படியோ தாண்டியாச்சு, இனிமேலாவது நம்ம வாழ்க்கையை சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் 2 பேரும் வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஹீரோயின் எங்க போனாலும் வந்தாலும் அந்த ஏரியால இருக்கிறவங்க எல்லாம் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்துல நம்ம ஹீரோனுக்கு இதுக்கான மீனிங் என்னன்னு புரியலங்க. ஒருத்தங்களை நம்ம பார்த்தோம்னா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் இவங்க எல்லாம் கேட்கறாங்க போல அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டாங்க. அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குது. அவங்களோட கேள்விகள்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும் போதுதான் நம்ம ஹீரோனுக்கு இதுக்கு பின்னாடி வேற ஏதோ அர்த்தம் இருக்கு அப்படின்றது புரிய வருது. இவங்களுக்கு திருமணமாய் ரொம்ப நாள் ஆகியுமே இன்னும் குட் நியூஸ் சொல்லல அப்படின்னு சொல்லி தான் இவங்க எதிர்பார்க்கறாங்க அப்படின்றத லேட்டரா தான் ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு முறை யாராவது விசேஷமான்னு கேள்வி கேட்கும் போதும் ஹீரோனுக்கு பயங்கர கோவம் வந்திருக்கு. என்னடா இது எங்க போனாலும் இதையே கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கா வீட்டுக்கு வந்து இந்த விஷயத்த கேட்கும் போது நம்ம ஹீரோயின் கையில சுட டீ இருந்திருக்குங்க. அந்த டீ எடுத்து அந்த அக்கா மூஞ்சிலேயே
ஊத்திடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோரோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராருங்க. வீட்டு வாசல்ல அந்த அக்கா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் முகத்துல க்ளோஸ் அப், இன்னொரு பக்கம் முகத்துல கோல்கேட் அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்ட் தடவிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. என்னக்கா இது கோலம், என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோட அம்மா கிட்ட கேட்க, ஹீரோட அம்மா சொல்றாங்க அதை போய் அவன் பொண்டாட்டிக்கிட்டே கேளு அப்படின்ட்டு. இவர் வீட்டுக்குள்ள போயிட்டு அவரோட மனைவி கிட்ட என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, மனைவி எதுவுமே சொல்லாம சைலண்டா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து அந்த அக்கா கிட்ட என்னக்கா பிரச்சனை அப்படின்னு கேட்க, அந்த அக்கா சொல்றாங்க இந்த மாதிரி குட் நியூஸ் என்னன்னு கேள்வி கேட்டது என்னுடைய தப்பா, குட் நியூஸ் என்னன்னு கேள்வி கேட்டதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டா அப்படிங்கும்போது, எங்க எப்ப பார்த்தாலும் இதே கேள்வி கேட்டுட்டே இருக்கிறீங்க, உங்களுக்கு கேட்கறதுக்கு வேற எதுவுமே இருக்காதா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க, பக்கத்துல இருக்கிற அக்காவும் அதான் சொல்றாங்க, ஆமா எப்ப பார்த்தாலும் இதை பத்தியே கேட்டுட்டு இருக்கா அப்படின்ட்டு. உடனே அந்த அக்கா சொல்றாங்க, கடைசியில் எல்லோரும் சேர்ந்து என் பக்கம் தான் மிஸ்டேக்னு சொல்றீங்களா, என்கிட்ட மிஸ்டேக் இல்ல உன் பொண்டாட்டி கிட்ட தான் மிஸ்டேக் இருக்கு, அவ ஏன் பிரெக்னென்ட் ஆக மாட்டேன்றா அப்படின்னு நீ போய் அவகிட்ட கேள்வி கேளு அப்படின்ற மாதிரி பயங்கரமா சத்தம் போட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இங்க பாருங்க சாந்தாக்கா, போய் ஹாஸ்பிட்டல் உங்க முகத்தை காட்டுங்க, கொஞ்சம் போனா இருக்கு அப்படின்னு சொல்ல, நான் ஹாஸ்பிட்டல் போகணுமா, உன் பொண்டாட்டியை கூட்டு போய் நீ ஹாஸ்பிட்டல்ல காட்டு அப்படின்னு பயங்கர கோவமா கத்துறாங்க. ஹீரோட அம்மா சொல்றாங்க, அட்லீஸ்ட் முகத்துல இருக்கக்கூடிய அந்த டூத் பேஸ்டையாவது கிளீன் பண்ணிட்டு போங்க, எல்லோரும் பாப்பாங்க அப்படின்னு சொல்ல, எல்லோரும் பார்க்கட்டும், பார்த்து தெரிஞ்சுக்கட்டும் உங்களோட மருமக எவ்வளவு மோசமானவ அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சத்தம் போட்டுட்டே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு வெளியில அவ்வளவு அதிரிபுதிரி சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்குது. ஆனா வீட்டுக்குள்ள ஹீரோடைய மனைவி ரொம்பவே சைலண்டா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இப்பவாது வாயை திறக்கறியா, ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா சொல்லணும் அப்படின்னு ஹீரோட மனைவி சொல்றாங்க. என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்க, இந்த டூத் பேஸ்ட்டை நிறைய ஸ்டாக் வாங்குவீங்க, அதுதான் எல்லோருக்கும் நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள போயிடுறாங்க. ஆக மொத்தம் எவனாவது இனிமேல் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து குட் நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டானா செத்தான்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஹீரோரோட ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்றதுக்காக டீ கடைக்கு போறாருங்க. இந்த ஆண்டி இருக்காங்க இல்லையா, சும்மா இல்லாம இந்த ஏரியா வாட்ஸ்அப் குரூப்ல இந்த விஷயத்தை போட்டு விட்டு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சுங்க. என்னதான் பண்றதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஹீரோ முழிச்சுக்கிட்டு இருக்க, ஹீரோடைய ஃப்ரெண்டு சொல்றாரு, அவருக்கு திருமணமான கொஞ்ச நாள்லயே அவருடைய மனைவி வந்து பிரெக்னென்ட் ஆயிட்டாங்களாம். அதை ஒரு நியாயமா வச்சு இந்த ஏரியால இருக்கிறவங்க பேசிட்டு இருந்தாங்க. இப்போ உன்னுடைய மனைவி பிரெக்னென்ட் ஆகல, இப்போ அதை ஒரு நியாயமா வச்சு இந்த ஏரியால இருக்கிறவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு எல்லாம் வேற வேலையே இல்ல போல, அடுத்தவங்க குடும்பத்துல என்ன நடக்குது அப்படின்றத பாக்குறதையே வேலையை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பத்தி எல்லாம் நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருதுங்க. ஹீரோடைய மனைவி தான் பேசுறாங்க. அது வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒருவேளை குட் நியூஸ் வந்துருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. சரி எல்லாரையுமே கூப்பிட்டு இந்த விஷயத்த சொல்லி செலிப்ரேட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, இது எனக்கு பீரியட்ஸ் ஆன விஷயத்த எல்லாத்திட்டையும் சொல்லி செலிப்ரேட் பண்ணுமா அப்படின்ற மாதிரி கேட்க, பீரியட்ஸா அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக் ஆகுறாரு. இந்த மாசமும் குட் நியூஸ் இல்ல அப்படின்றது ஹீரோக்கு தெரிஞ்சு போச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த ஏரியா பிரசிடென்ட் கிட்ட இருந்து கால் வருதுங்க. பேசிக்கா இந்த சாந்தாக்கா இருக்காங்க இல்லையா, இந்த ஏரியால இருக்கிற பிரசிடென்ட் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. அவரு நம்ம ஹீரோ பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காருங்க. வீட்டுல இன்னைக்கு பெரிய பஞ்சாயத்தே நடக்க போகுது போல அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா நம்ம ஹீரோ கிளம்பி வீட்டுக்கு போறாரு. ஹீரோடைய அம்மா சொல்றாங்க, பிரசிடென்ட்டுக்கு டீ எடுத்துட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு. டீ எல்லாம் வேண்டாமா, நீ தண்ணி மட்டும் கொண்டு வந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்ததுக்கு அப்புறம் விஷயத்த சொல்றாருங்க. இந்த சாந்தா அப்படின்றவங்க மேல உன்னுடைய மனைவி டீ எடுத்து ஊத்துனதுனால இது அட்டெம்ப்ட் டு மர்டர் அப்படின்ற பேர்ல கேஸ் கொடுக்கலாம் அப்படின்ற பிளான்ல இருந்துட்டு இருக்காங்க. சோ அவங்க கேஸ் கொடுக்க கூடாது அப்படின்னா அவங்களுக்கு நஷ்ட ஈடா ஒரு 20,000 ரூபாய் பணம் கேட்கறாங்க. அந்த பணத்தை நீ கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்ல, 20,000 ரூபாயா, அவ்வளவு பெரிய அமௌண்டா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. ஃபர்ஸ்ட் 25,000 ரூபாய் கேட்டாங்க, நான் தான் அப்படி இப்படின்னு பேசி 20,000 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்கேன், அந்த பணத்தை நீ கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி நான் கொடுக்குறேன், பட் இப்போ என்கிட்ட காசு இல்ல, காசு இருக்கும்போது கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாருங்க. இப்போ நம்ம ஹீரோ துபாயில இருக்கக்கூடிய அவரோட ஃப்ரெண்டு கிட்ட வீடியோ கால்ல பேசிக்கிட்டு இருக்காருங்க. அது மட்டும் இல்லாம இவதான் என்னோட வைரல் மனைவி அப்படின்ற மாதிரி சொல்லி வீடியோ கால்ல இன்ட்ரோவும் கொடுக்குறாருங்க. ஏரியால உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க போல, ஆனா நீங்க ரொம்ப தைரியமான பொண்ணுன்னா உங்களை மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவர் சொல்லிட்டு இருக்காரு. சரிடா நான் அப்புறம் பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ போனை கட் பண்ணிடுறாருங்க. ஹீரோயின் கேக்குறாங்க, எல்லோருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ சொல்றாரு, எல்லாருக்குமே இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சு போல, இந்த ஏரியால இருக்கிற கொஞ்சம் பேருத்துக்கும், டீ கடையில இருக்கிற கொஞ்சம் பேருத்துக்கும், அப்புறம் ஃபாரின்ல இருக்கிற என் ஃப்ரெண்டுக்கும் தான் தெரிஞ்சிருக்குது அப்படின்னு கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்காருங்க. ஹீரோயின் சொல்றாங்க, என்னோட வீட்லயும் இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு, என்னுடைய அம்மா போன் பண்ணி என்ன பயங்கரமா திட்டினாங்க, ஆனா உண்மை சொல்லணும்னா நான் வேணும்னே இதை பண்ண கிடையாது, எப்போ பார்த்தாலும் விசேஷம் எப்போ அப்படின்னு கேள்வி கேட்டு என்னால கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனாலதான் நான் இப்படி பண்ணிட்டேன், ஆனா வேணும்னு பண்ணல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. சரி ஓகே, நடந்து போச்சு, இனிமேல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா தயவு செஞ்சு கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி என்கிட்ட சொல்லு, உன்னை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயினை சமாதானப்படுத்துறாருங்க. இப்போ நம்ம ஹீரோட ஏரியால மீன் வித்துட்டு வராங்க. மீன் வாங்குறதுக்காக ஹீரோட அம்மா போயிருக்காங்க. பக்கத்து வீட்டாக்கா கேட்கறாங்க, உங்க மருமக பிரெக்னென்ட் ஆயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, கல்யாணமாயி எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு கேட்க 1 இயர் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 1 இயரா, சரி 1 இயர் பொறுத்தாச்சு, இன்னொரு 1 இயர்லாம் டைம் கொடுக்காதீங்க அப்படின்னு அந்த மீன் விற்கிறவர் சொல்றாருங்க. இன்னொரு அக்கா சொல்றாங்க, நாம தான் குழந்தைன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், பட் அவங்களோட மனசுல என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும், மேபி அவங்க தள்ளி போடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, இன்னொரு அக்கா பயங்கரமா திட்டுறாங்க. அதை எப்படி தள்ளி போடலாம், காலமெல்லாம் மாறிடுச்சு, இப்பெல்லாம் முன்ன மாதிரி
மாதிரி கிடையாது, அவங்க தள்ளி போடுறதா பிளான் பண்ணா கூட பெரியவங்க நம்ம தான் வந்து அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி புரிய வைக்கணும், நீயும் உன்னோட மருமக கிட்ட தயவு செஞ்சு சொல்லி புரிய வையே அப்படின்ற மாதிரி சொல்ல ஃபீல் பண்ணிக்கிட்டே ஹீரோட அம்மா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்தவங்க ஹீரோனை பார்த்து பயங்கர கோவப்படுறாங்க. ரொம்ப கோவமா பேசிக்கிட்டே வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. வெளியில தலகாட்ட முடியல, பாக்குறவங்க எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஏரியால இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி திட்டிகிட்டே இருக்காங்க. பேசிக்கா ஹீரோட அம்மா என்ன நினைச்சிட்டாங்கன்னா, அந்த அக்காங்க எல்லாம் சொன்ன மாதிரி ஹீரோயின் தள்ளி போட்டுட்டு இருக்காங்க போல அப்படின்ட்டு அதையும் சொல்லி திட்டுறாங்க. இந்த மாதிரி நீங்க தள்ளி போடணும்னு நினைக்காதீங்க, இந்த விஷயத்தையெல்லாம் தள்ளி போடணும் அப்படின்னு நினைச்சா கடவுளுக்கே கோவம் வந்துடும். இப்போ நீங்க வேண்டாம்னு நினைச்சிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு வேணும்னு நினைக்கும் போது அது கிடைக்கவே கிடைக்காது, அதெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோனுடைய மாமியார் திட்டுறதை கேட்டு மனமுடிஞ்சு போன நம்ம ஹீரோன் அப்படியே வெளியில போய் நின்றுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோ அட்வைஸ் பண்றாரு, சரி விடு எல்லாம் சரியாயிரும் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, உங்க அம்மா என்ன பேசினாங்க அப்படின்றத கொஞ்சமாவது நீங்க காது கொடுத்து கேட்டீங்களா, நம்ம கொஞ்சம் கூட மனசுல நினைக்காத ஒரு விஷயத்த நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க திட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அதாவது இவங்க தள்ளி போடணும் அப்படின்னு நினைக்கவே இல்லை, ஆனா மாமியார் வந்து இவங்க தள்ளி போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு அக்கம் பக்கத்துல சொல்றவங்க பேச்சை கேட்டுட்டு வந்து திட்டிட்டு இருக்காங்க. இந்த ஏரியால இருக்கக்கூடிய பெண்கள் பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போறாங்க. ஒரு பாட்டி சொல்றாங்க, உன் மருமக வந்து பிரெக்னென்ட் ஆகணும்னு வேண்டிக்கோ, கண்டிப்பா கடவுள் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு லேடி கிட்ட வந்து உன் பையனுக்கு விசா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பிரேயர் பண்ணிக்கோ, கண்டிப்பா கடவுள் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பிரேயர் பண்ண வச்சுட்டு எல்லாருமே பாத்தீங்கன்னா வெளியில வராங்க. அப்ப அங்க ஒருத்தர் பாத்தீங்கன்னா உட்காந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காரு, உன் பையனுக்கு விசா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. என் பையனுக்கு கண்டிப்பா விசா வரும், அவன் வெளிநாட்டுக்கு போவான், அங்க பிசினஸ் பண்ணுவான், அவன் பெரிய ஆளா வருவான், நீ இங்கேயே உட்காந்து கிண்டல் பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு திட்டிட்டு போயிடுறாங்க. இந்த ஏரியால இருக்கக்கூடிய பெண்கள் தான் வந்து அடுத்தவங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய விஷயத்தில எல்லாம் மூக்க நுழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த ஏரியால இருக்கிற ஒரு சில ஆண்களும் பாத்தீங்கன்னா இந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஃபாரின்ல இருந்த நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா ஊருக்கு வந்திருக்காருங்க. வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இன்வைட் பண்றாங்க. ஆனா இந்த ஃபாரின் ஃப்ரெண்டோட அம்மா சொல்றாங்க, என்னடா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கிற ஜோக்கர் மாதிரி, இந்த ஏரியால இருக்கிறவங்க உன்னை கிண்டல் பண்ணுவாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமா இதுதாமா இப்ப ட்ரெண்டு, கொஞ்ச நாள்ல இந்த ஊருக்கும் இந்த ட்ரெண்ட் வந்துரும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. அதுக்கப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா அவருடைய ஃபாரின் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு, வீடியோ கால்ல தான் என்னோட மனைவியை பார்த்தேன், அங்க நிக்கிறா பாரு அவதான் என்னோட மனைவி அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோனும் ஹாய் சொல்றாங்க. என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போதும் கேட்கிற மாதிரி பட்டுன்னு கேட்டுறாருங்க. உடனே ஹீரோனோட முகமே மாறுது, அட பாவி கேட்க கூடாத ஒரு கேள்வியை கேட்டுட்டியடா அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த இடத்துல இருந்து ஹீரோட ஃப்ரெண்டை மூவ் பண்ணிடுறாங்க. ராத்திரி எல்லாருமே சரக்கு அடிக்கிறதுக்கு ஒன்று கூட்டுறாங்க. அப்போ ஏன்டா இந்த ஒரு கேள்வியை கேட்ட அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. இல்லை ஜென்ரலாகவே பார்க்குறவங்க கிட்ட நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் நான் கேட்டேன், மற்றபடி எந்த ஒரு இன்டென்ஷனோடையும் நான் கேட்கலடா அப்படின்ற மாதிரி இந்த ஃபாரின் ஃப்ரெண்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. இப்போ இந்த ஏரியாவில் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வருதுங்க. அந்த ஃபங்க்ஷனில் எல்லாருமே கலந்துக்க போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நான் வரணுமா அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ வா அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை வந்தால் யாராச்சும் ஏதாவது கேள்வி கேட்பாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கும்போது நான் கூட இருக்கிறேன்ல, யாரும் உன்னை எதுவும் கேள்வி கேட்க மாட்டாங்க, நீ வா அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதுக்காக போகிறாங்க. அப்போது நம்ம ஹீரோனுடைய மாமியார் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை எடுத்து கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அங்கே இருக்கிறவங்க சொல்லுவாங்க, நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருந்ததுன்னா நேரம் போகிறதே தெரியாது அப்படின்ட்டு. அதை கேட்கும் போதும் நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்கும். அப்படியே ஒரு ஓரமாக சைலண்டாக நின்றுட்டு இருப்பாங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீனில் லதா அப்படின்ற ஒரு அக்கா பற்றி பார்த்தோம் இல்லையா, அந்த அக்கா பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனில் கலந்துப்பாங்க. நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டை பார்த்துட்டு, இந்த வீக்கெண்டில் ஃபேமிலி பிளானிங் சம்மந்தப்பட்ட ஒரு அவேர்னஸ் கிளாஸ் ஒன்று நடக்குது, நீ கண்டிப்பாக அதை வந்து அட்டன் பண்ணு, அப்போதான் உனக்கு எல்லா விஷயமே புரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் அதில் இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டேன்றாருங்க. தலைவன் 4வது குழந்தைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனில் எல்லாருக்குமே டீ கொடுத்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் கையால் மூஞ்சில டீ வாங்கின ஆன்ட்டி அங்கே தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஒன்றும் உன்னோட டீ எல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி அந்த ஃபங்க்ஷனில் வச்சு வேணுன்னே நம்ம ஹீரோனை அசிங்கப்படுத்துறாங்க. ஹீரோனுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆயிருதுங்க. அப்படியே சைலண்டாக அந்த இடத்துல இருந்து தனியாக வந்துடுறாங்க. இப்போ கிச்சனில் நின்றுட்டு இருக்கும்போது ஒருத்தங்க வந்து நான் வாஷ்ரூம் யூஸ் பண்ணிட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் குழந்தைய பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க, உடனே அந்த குழந்தைய நம்ம ஹீரோன் வாங்கி கொஞ்சுவாங்க. ஹீரோனுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும் அந்த குழந்தை மேலே. அப்போ அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்ட ஒருத்தங்க, இந்த மாதிரி புதுசாக ஒருத்தங்க கிட்டலாம் குழந்தைய கொடுக்காதீங்க, குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம ஆயிரும் அப்படின்ற மாதிரி ஹீரோனோட காதல படுற மாதிரியே ஹர்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனுக்கு ஆதரவாக பேசுவாங்க, ஒரு சிலர் ஹீரோயினை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுவாங்க. இந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷனில் ஏன்டா கலந்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனுக்கு ஒரு எண்ணம் வந்தது. சைலண்டாக போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வருவார். இப்போ நான் சொல்கிறத நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க, இனிமேல் பப்ளிக்காக நடக்கக்கூடிய எந்த ஒரு ஈவெண்ட்டுக்குமே என்னை கூப்பிடாதீங்க, நான் இதுலேயுமே கலந்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லிடுவாங்க. புரிஞ்சுக்கோ எல்லாம் சரியாயிரும் அப்படின்ற மாதிரி தாங்க ஹீரோ சமாதானப்படுத்துறாரு. ஹீரோன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சைலண்டாக இருக்கணுமா, அப்போ எல்லோரும் பேசுறதெல்லாம் நான் தானே கேட்குறேன், எனக்கு தானே கஷ்டமாக இருக்கும்
அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னை கொண்டு போய் எங்க வீட்லயே விட்டுரு, தயவு செஞ்சு நீ யாரையாவது கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழு, இதுக்கு மேல என்னால முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் கடுப்பான ஹீரோவும் சரி ஓகே உன்னோட முடிவு தான், நீ என்ன நினைக்கிறியோ அதை பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி இவரும் விட்டுட்டு வந்துடுறாருங்க. அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா வீட்டுல அன்றாட வேலைகள்லாம் நடக்குது. ஆனா ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஒழுங்கா பேசிக்கவே மாட்டேன்றாங்க, பாத்துக்க கூட மாட்டேன்றாங்க. இதை பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனுடைய மாமியார் கவனிக்கிறாரு. உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது சண்டையா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோன் எதுவுமே சொல்லல. அப்ப ஹீரோனுடைய மாமியார் சொல்றாரு, இந்த ஊர்க்காரங்க எல்லாம் அதையும் இதையும் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காதீங்க, நமக்கு குழந்தை இல்லன்றது விதி அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கோங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ற மாதிரியே ஒரு மாதிரி திட்டுறாங்க. அதுவும் இவங்களுக்கு ஹர்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ராத்திரி நம்ம ஹீரோரோட ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்றதுக்காக போறாரு. நடக்கிற எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றாருங்க. நான் ரொம்பவே மனமுடிஞ்சு போயிட்டேன், டயர்ட் ஆயிட்டேன், என்னால இதுக்கு மேல எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. அப்பதான் ஹீரோடைய இந்த ஃபாரின் ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா இந்த ஓவிலேஷன் டே கால்குலேட் பண்ணக்கூடிய அந்த சார்ட் எல்லாத்தையுமே காட்டுறாருங்க. இந்த பர்டிகுலர் டேல வந்து பீரியட்ஸ் ஆச்சு அப்படின்னா அந்த ஒரு டேவை நோட் பண்ணி வச்சுக்கோ, அதுல இருந்து ப்ராப்பரா கணக்கு வச்சுக்கிட்டு நீங்க பேபிக்கு ட்ரை பண்றதன் மூலமா பேபி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஹீரோக்கு இது வரைக்கும் இந்த விஷயத்தை பத்தி தெரியாதுங்க. உடனடியாக அந்த சார்ட்டை காப்பி பண்ணிட்டு ராத்திரி ஹீரோடைய மனைவி கிட்ட போய் இதை காட்டுறாருங்க. அவங்களுக்கும் இப்பதான் இதை பத்தி எல்லாம் தெரிய வருது போல. இவங்களுடைய கால்குலேஷன் படி இன்னொரு 4 நாள் இருக்குது. ஸோ 4 நாளுக்கு அப்புறம் இது ஞாபகம் இருக்கணும் அப்படின்றதுக்காக ரிமைண்டர் போட்டு வைக்கிறாங்க. அந்த ரிமைண்டருக்கான பேரு கண்மணி அப்படின்ற நேம்லயும் சேவ் பண்றாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆன புதுசுல இவங்க எப்படி ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கையை வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி எந்த ஒரு கவலையுமே இல்லாம ரொம்பவே சந்தோஷமா வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா அந்த ஒரு பர்டிகுலர் டேயுமே வருது. இவங்க ரெண்டு பேருமே அதுக்காக பக்காவா ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க கைஸ். அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குது. ஹீரோடைய ஃப்ரெண்டு ரஃபீக் இருக்கிறார் இல்லையா, அவருக்கு திருமணமாகி ஒரே மாதத்துல அவருடைய மனைவி பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க. இந்த சந்தோஷமான செய்தியை பார்த்தீங்கன்னா ரஃபீக்கோடைய அம்மா ஸ்வீட் எல்லாம் கொடுத்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஸ்வீட்டை கொண்டாந்து நம்ம ஹீரோ கிட்டையும் ஹீரோயின் கிட்டையும் கொடுக்க ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. உங்களுக்கு ஏதோ சாமியாரை தெரியும், நீ போய் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்க மாமியார் கிட்ட போய் சொல்றாங்க, இனிமேல் நம்ம இதை பத்தி கவலைப்படணும்ன்ற அவசியம் கிடையாது, எனக்கு 5 நாள் வந்து டேட் தள்ளி போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோனுடைய மாமியாருக்கு ஒரே சந்தோஷமா இருக்குதுங்க. அதுக்கப்புறம் இவ்வளவு நாள் நம்ம ஹீரோனை திட்டிகிட்டே இருந்தாங்க இல்லையா, பயங்கரமா கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீ எந்த வேலையுமே செய்யாதமா, ரெஸ்ட் எடு, அது போதும் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோனை உட்கார வச்சு ஜூஸ் போட்டு கொடுக்கறதும் ஃபுட்டு கொடுக்கறதுன்னு ஹீரோனை பயங்கரமா கவனிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு முறை இவங்க வாஷ்ரூம்குள்ள போயிட்டு வரும்போது என்னாச்சு அப்படின்னு ஹீரோனுடைய மாமியார் கேட்குறாங்க. அதுவே இவங்களுக்கு ஒரு பெரிய ப்ரெஷராக அமையுதுங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப ஜாலியாக வீட்டுக்கு வராருங்க. அப்போ நம்ம ஹீரோயின் உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்க நான் டேட் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடுது. நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நேற்று வரைக்கும் நம்ம ஹீரோனுடைய மாமியார் ஹீரோயினை பயங்கரமாக கேர் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே மறுபடியும் கோவத்தை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. பெருசாக கண்டுக்கவே மாட்டேன்றாங்க, பேசக்கூட மாட்டேன்றாங்க. ஹீரோனுக்கு கஷ்டமா இருக்குதுங்க. ஹீரோ கிட்ட போயிட்டு சொல்றாங்க, நல்லா யோசனை பண்ணி தான் நான் முடிவு பண்றேன், இப்படியே இருந்தா என்ன ஆகுறது, அதனால நம்ம போய் ஒரு டாக்டரை பார்க்கலாம், அப்பதான் என்ன பிரச்சனைன்னு நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறாருங்க. அதுக்கப்புறம் ஹீரோனும் போயிட்டு மாமியார் கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி ஹீரோனுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்கிறாங்க, ஒரு 3-4 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு குழந்தையே பிறந்தது, அவங்க ஒரு டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாங்க, அதனால இதை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக போயிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் 2 பேருமே பாத்தீங்கன்னா அந்த தம்பதியை போய் மீட் பண்றாங்க. அந்த தம்பதி சொல்றாங்க, டாக்டர் ராஜீவ் அப்படின்ற ஒருத்தர் தான் எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தாரு, ரொம்ப நல்ல டாக்டர், நீங்க கண்டிப்பா அவரை போய் பாருங்க, கண்டிப்பா ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்னு கேட்டுட்டு இவங்க 2 பேருமே ரொம்ப பாசிட்டிவா அங்க போறாங்க. அங்க போய் பார்க்கும்போது தாங்க தெரிய வருது, இவங்களுக்கு திருமணமாய் 1 வருஷம் தான் ஆச்சு, ஆனா குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ப்ரெஷரா இருந்துட்டு இருக்கு. ஆனா 20-30 வருஷமா குழந்தை இல்லாம ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறவங்க எல்லாம் அங்க இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ரிசல்ட் பாசிட்டிவா வந்து குழந்தை பெத்துக்கிட்டவங்களும் அங்க வந்து டாக்டர் கிட்ட நன்றி சொல்லிட்டு போறதையெல்லாம் இவங்களால பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே டாக்டர் கன்சல்ட் பண்றதுக்காக போறாங்க. கல்யாணமே கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட்டா அப்படின்ற மாதிரி டாக்டர் கேட்கிறாரு. ஹீரோயின் சொல்றாங்க, இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து குழந்தைன்னு கேட்டுட்டே இருக்கிறாங்க, அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய ப்ரெஷரா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்காக நீங்க குழந்தை பெற்றுக்க போறீங்களா இல்ல சுத்தி இருக்கிறவங்களுக்காக குழந்தை பெற்றுக்க போறீங்களா அப்படின்னு கேட்க இவங்க கிட்ட பதிலே இல்லைங்க. சரி ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு வந்துட்டீங்க, முதல் ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரிஸ்கிரிப்ஷன்ல ஏதோ ஒன்று எழுதி இந்த மெடிசனை ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு கொடுக்குறாரு. என்ன மெடிசன் அப்படின்னு ஹீரோ வாங்கி பார்த்தா ரன்னவே அப்படின்ற மாதிரி அதில் டாக்டர் எழுதி வச்சிருக்கிறாருங்க. அதாவது முதல்ல கஷ்டம் நஷ்டம், இந்த ஃபேமிலி ப்ரெஷரு, சொந்தக்காரங்க, இது எல்லாத்தையும் விட்டுட்டு கொஞ்சம் தூரம் எங்கேயாவது போங்க, நிம்மதியாக கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணிட்டு வாங்க, எந்த கவலையுமே இல்லாமல் சந்தோஷமா இருங்க, இதுதான் நான் கொடுக்கக்கூடிய முதல் மெடிசன், இந்த மெடிசனை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம 2வது ஸ்டெப்புக்கு போகலாம் அப்படின்னு டாக்டர் சொல்ல இவங்க 2 பேரும் ஸ்மைல் பண்றாங்க. டாக்டர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, சுற்றி இருக்கக்கூடிய எல்லோருமே இவங்களை ரொம்ப ப்ரெஷர் போட்டு டார்ச்சர் பண்றதுனால எப்போ பார்த்தாலும் இவங்க மன உளைச்சல்லையே இருக்கிறாங்க இல்லையா, அதனால இவங்க பாடி வந்து குழந்தைய பெத்தெடுக்கிறதுக்கு தயாராக
ஆக மாட்டேது. அதனால இது எல்லாத்தையும் மறந்து 2 பேரும் சந்தோஷமா இருந்தா நேச்சுரலாவே நம்ம ஹீரோனுடைய பாடி வந்து குழந்தை பெத்துக்கிறதுக்கு தயாராகும். ஸோ அந்த டைம்ல குழந்தை பெத்துக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால நீங்க போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, எல்லாத்தையும் மறந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாருங்க. இவங்களும் பைக் ரைட் எல்லாம் போயிட்டு ரொம்பவே சந்தோஷமா ஹாப்பியா இருக்கிறாங்க. ஒரு இடத்துல ஒரு ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறதுக்காக போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி குழந்தைய வச்சுக்கிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோயினை குழந்தை இல்லைன்றத சொல்லி ஹர்ட் பண்றாங்க. இந்த வாட்டி நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா பதில் சொல்லிட்டு வந்துடுறாங்க. இப்ப குழந்தை இருக்கிறதுனால எப்ப பார்த்தாலும் நீங்க குழந்தைய கவனிச்சுட்டே இருக்கீங்க இல்லையா, நாங்க 2 பேரும் சந்தோஷமா எங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ முடியுது இல்லையா, அதுவும் பைக் ரைட் எல்லாம் எங்களால ஜாலியா போக முடியுது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு பதில சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இவங்க டாக்டரை மீட் பண்றதுக்காக போறாங்க. பேசிக்கா நம்ம ஹீரோ ஸ்மோக் பண்ணக்கூடிய ஹேபிட் இருக்கக்கூடிய ஒரு ஆளுங்க. அதனால ஹீரோவை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் எழுதி கொடுக்குறாங்க. ஸோ டெஸ்ட் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் அதுல கவுண்ட் என்ன இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு நம்ம ஃபர்தரா ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவரும் யோசனை பண்ணிட்டே இருக்கிறாருங்க. சரின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு, டெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நினைச்ச மாதிரியே லேப்ல போயிட்டு சாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வராருங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட் ரிப்போர்ட் வருது. அந்த ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா இவரோட கவுண்ட் கம்மியா இருக்குது, அதனால ஸ்மோக்கிங்கை நிப்பாட்டணும் அப்படின்ற மாதிரி டாக்டர் அட்வைஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் இவரே சொல்றாரு, நான் இனிமேல் ஸ்மோக் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கிடையிலே ஹீரோடைய அம்மா பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஜோசிகாரரை மீட் பண்றதுக்காக போலாம், அவர் என்ன சொல்றாருன்னு தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி ஒரு ஜோசிகாரரை மீட் பண்றதுக்காக போறாங்க. ஹீரோ என்ன ஒர்க் பண்றாரு அப்படின்னு சாமியார் கேட்க ஹீரோடைய அம்மா சொல்றாங்க கல்குவாரிய நடத்திட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்பதான் புரியுது பூமாதேவிக்கு இவன் மேல கோவம், ஸோ அந்த கோவத்தோட வெளிப்பாடு தான் இவங்களுக்கு குழந்தை இல்லாம இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி இப்ப பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்க இந்த தாயத்தை போடுங்க, அந்த பூஜையை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சில பல விஷயங்களை எல்லாம் இந்த ஜோசிகாரு சொல்லிடுறாருங்க. சரின்னு கேட்டுட்டு அதை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ காசு செலவு பண்ணி பண்றாரு, அம்மா சொல்றாங்க அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக. அதுக்கப்புறம் இவங்க கோயில் கோலன்னு சுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு சூழ்நிலையில ஒருத்தவங்க வந்து இந்த ஒரு பர்டிகுலர் மெடிசன் இருக்குது, இதை வந்து இவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா ஒரு குழந்தை என்ன 100 குழந்தை பிறக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அவங்களுக்கு நிறைய காசை கொடுக்க வேண்டியதா இருக்குது. அந்த மெடிசனை இவங்க வாங்கி வச்சுக்கிறாங்க. ராத்திரி ஹீரோ ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த மெடிசனை எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை சாப்பிட்டு தான் ஆடுமா அப்படின்னு கேட்கும்போது சாப்பிடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, பட் இது சாப்பிடல அப்படின்னா அம்மா சும்மா இருக்க மாட்டாங்க, ஏதாவது தொல்லை பண்ணிட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்னு சொல்லி அதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அது நல்லா தான் இருக்குது, சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் வழக்கம் போல கல்குவாரிக்கு போறாருங்க. அங்க ஒரு நபர் ஹீரோ பார்க்கறதுக்காக வந்திருக்கிறதா சொல்றாரு. யாரு என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்க அவரு பாத்தீங்கன்னா ஒரு மெடிசன் எடுத்துட்டு வந்திருக்காருங்க. இந்த மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த மெடிசனை சாப்பிட்றதன் மூலமா குழந்தை பிறக்கும், இதை வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு இதுலலாம் இன்ட்ரெஸ்டே கிடையாதுங்க. அதனால ஹீரோ சொல்றாரு நாங்க ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட்ல தான் இருந்துட்டு இருக்கிறோம், அதனால எங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அதெல்லாம் பலனளிக்காதுங்க, இதுதான் பலனளிக்கும், வெறும் 4000 ரூபாய் தான் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்ல சரிங்க என்னோட ஒய்ஃப் கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ல இல்ல நீங்க ஒய்ஃபுக்கு சர்ப்ரைஸா இதை வாங்கிட்டு போய் கொடுங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே ப்ரெஷர் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு அந்த மார்க்கெட்டிங் மேனேஜரு. ஹீரோ சொல்றாரு என்னோட ஒய்ஃபுக்கு சர்ப்ரைஸே பிடிக்காது, தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்ல அவர் அங்கிருந்து போயிடுறாருங்க. இந்த மாசமும் டேட் தள்ளி போயிருந்திருக்குதுங்க. அதனால பிரெக்னன்சி கிட் வாங்கிட்டு வந்து ஹீரோ கொடுக்குறாரு. அதை போய் செக் பண்ணிட்டு ஹீரோன் அழுதுட்டே வெளியில வராங்க. சரி நெகட்டிவ் தான் வந்திருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு மாமியாரும் ஃபீல் பண்ணிட்டே அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. ஹீரோ கிட்ட போயிட்டு சரி விடு நம்ம எவ்வளோ பார்த்துட்டோம், அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம் ஃப்ரீயா விடுன்னு அட்வைஸ் பண்றாரு. அப்பதான் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த கிட்ட காட்டுறாங்க, அதுல 2 கோடு வந்திருக்கு. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தினர்கள் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. கோயில்ல பிரேயர் பண்றதுக்காக போகும்போது லாஸ்ட் டைம் ஒரு பாட்டி வந்து ஒரு அக்கா கிட்ட கேட்டாங்க இல்லையா, மவனுக்காக விசா வரணும் அப்படின்னு சொல்லி பிரேயர் பண்ணிக்கோ உனக்கு கண்டிப்பா கிடைக்கும்ட்டு. அந்த பாட்டி கேட்கறாங்க மவனுக்கு விசா வந்துருச்சா அப்படின்ட்டு. வந்துருச்சுன்றாங்க. உன்னோட மருமக பிரெக்னென்ட் ஆயிட்டாளா அப்படின்னு கேட்கும்போது ஆயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ கடவுள் கேட்டதையெல்லாம் கொடுக்குறாங்க, ஸோ நான் கேட்டதையும் கொடுங்க அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி கேட்டுட்டு இருப்பாங்க. இப்போ வீட்டில் பூஜை எல்லாம் பண்ணாங்க இல்லையா, அந்த சாமியார் சொல்லுவாங்க ஸோ அந்த ஒரு தாயத்தெல்லாம் கட்டினதுனால தான் இது நடந்திருக்குது, ஸோ இது ஒரு நல்ல விஷயம், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விளக்கு போடுறது வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரிச்சுவல்ஸும் இவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க தொடர்ந்து. அதுக்கப்புறம் ஹீரோ அவங்க அம்மாவையே விளக்கெல்லாம் போட சொல்லிடுவாருங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அவரோட ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்காக போவாருங்க. 4 குழந்தை பெற்றாரே அவர் சொல்லுவார் இந்த மாதிரி உலகத்திலேயே ரொம்ப ஒரு நல்ல ஃபீலிங்னா அது என்ன ஃபீலிங் தெரியுமா, நம்மளோட குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நர்ஸ் உள்ளே இருந்து இதுதான் உங்கள் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வருவாங்க, அந்த குழந்தையோட முகத்தை நம்ம முறையாக பார்க்கக்கூடிய அந்த ஃபீலிங் இருக்கே அதெல்லாம் சொல்லவே முடியாது, செம்மையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல அதையெல்லாம் நினச்சி நம்ம ஹீரோக்கு ஏக்கமும் வருதுங்க. அதுக்கப்புறம் நாட்கள் நகர ஆரம்பிக்குது, எல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருக்குதுங்க. அப்போ தான் இந்த ப்ரெக்னென்சியில் சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு நம்ம ஹீரோனுடைய கை கால்களில் ரேஷஸ் வர ஆரம்பிக்குது. ஊருக்குள்ள அம்மை நோய் பரவிட்டு இருக்கு, உங்கள் மருமகளை பத்திரமா பார்த்துக்கோங்க, ஸோ அம்மை நோய் வந்து பிரெக்னென்ட்
லேடி அஃபெக்ட் பண்ணுச்சுன்னா குழந்தையும் பாதிக்கும் அப்படின்ட்டு. இப்போ இவங்க கை காலில் இருக்கக்கூடிய ரேஷஸ் எல்லாம் போட்டோ எடுத்து டாக்டருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த மாதிரி ரேஷஸ் வந்திருக்கு, இதுக்கான காரணம் என்ன அப்படின்ட்டு. டாக்டர் ஃபோன் பண்ணி சொல்றாங்க இது அம்மா மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதனால குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வருமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்கும்போது அம்மா எந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்காங்களோ அந்த அளவுக்கு குழந்தையும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதனால நீங்க அதை பத்திலாம் கவலைப்படாம ரொம்பவே சந்தோஷமா இருங்க. ஒரு 10-13 நாள்ல வந்துட்டு இந்த ரேஷஸ் எல்லாம் போயிடும், அதுக்கப்புறம் குழந்தையும் நார்மல் ஆயிரும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்றாங்க. இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம ஹீரோனுடைய மாமியார் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த அம்மை நோயினால வந்துட்டு ஓவர் ஹீட் ஆகி அந்த குழந்தை மிஸ்கரேஜ் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்தது பாருங்க. ஹீரோனுக்கு கோவம், உங்களுக்கு வேற நல்ல பேச்சே இருக்காதாங்க, என்னோட குழந்தை மிஸ்கரேஜ் ஆகிறத பத்தி வந்து நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க, இனிமேல் வீட்டு பக்கமே வந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்டி அமிச்சிருவாங்க. இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா டாக்டர் மீட் பண்ணுறதுக்காக போகிறாரு. டாக்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரெக்னென்ட் லேடிஸ் யூஸ்வலாக 6வது வாரத்துலேருந்து 13வது வாரம் வரைக்கும் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அந்த டைமில் தான் வந்து குழந்தைக்கு ஆபத்து நிறையா இருக்கும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி உங்கள் மனைவிக்கு இது 6வது வாரம். ஸோ மனைவிக்கு என்ன ஆபத்து வந்தாலும் அது குழந்தைய அஃபெக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குதுங்க. ஹீரோனுக்கு அதிகமாக ஃபீவர் வந்தது அப்படின்னா குழந்தைய பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணும். இதய நோய் அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஸோ ஸ்கேன் எல்லாம் பண்ணி பார்த்தா தான் ஃபர்தரா என்னன்றதே பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிடுறாங்க. என்னடா வாழ்க்கை இது அப்படின்ற மாதிரி ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்றாரு. ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் நீ எதை பத்தி கவலைப்படாத, பாசிட்டிவா இரு, எல்லாம் சரியாயிரும்னு அட்வைஸ் பண்றாங்க. இப்போ நம்ம ஹீரோ வீட்டுக்கு வராருங்க. ஆனா ஹீரோயின் பாத்தீங்கன்னா அப்படியே ஜாலியா பாட்டு கேட்டுட்டு ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்க முகமெல்லாம் பாத்தீங்கன்னா அம்மை நோயால பாதிக்கப்பட்டிருக்குது. ஹீரோ கேட்கிறாரு எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது, ஆனா எப்படி உன்னால சந்தோஷமா இருக்க முடியுது அப்படின்னு கேட்கும்போது எப்படியோ 2 நாள்ல வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தைய கலைச்சிடணும் அப்படின்னு தான் டாக்டர் சொல்ல போறாங்க. 2 நாள் கழிச்சு நம்ம பயங்கரமா அழுக போறோம் இல்லையா, அதனால தான் இந்த 2 நாள் சந்தோஷமா இருந்துக்கலாம்னு சொல்லி இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல 2 பேர்த்துக்குமே கஷ்டமா இருக்குதுங்க. அதுக்கப்புறம் அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோனுக்கு வந்த அந்த அம்மை நோயும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா குணமாக ஆரம்பிக்குதுங்க. குணமானதுக்கு அப்புறம் ஒரு கைனகாலஜிஸ்ட்டை மீட் பண்ணி ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம்னு முடிவு எடுக்கிறாங்க. 2 பேருமே போய் ஸ்கேன் பண்ணி பார்க்கறாங்க. அப்படி ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது இவங்க குழந்தை ஆக்டிவா ஆரோக்கியமா தான் இருக்குது. குழந்தை பார்க்கறதுக்கு ஆரோக்கியமா இருக்கிற மாதிரி தான் இருக்குது, எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல மேடம் அப்படின்ற மாதிரி கேட்க டாக்டர் சொல்றாங்க பார்க்கறதுக்கு நார்மலா இருக்கிற மாதிரி இருக்குது, மேபி ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. இந்த குழந்தைக்கு இதய நோய் எதுவுமே வரல அப்படின்னா கூட இந்த குழந்தைக்கு கேட்கறது பேசுறதுன்னு சொல்லிட்டு வேற ஏதாவது நோய் வரதுக்கும் வாய்ப்பு நிறைய இருக்குது. நீங்க வீட்டில் போய் டிஸ்கஸ் பண்ணுங்க இந்த குழந்தைய ஃபர்தரா கண்டினியூ பண்ணலாமா இல்ல அபார்ட் பண்ணலாமான்னு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிடறாங்க. இவங்களுக்கு மேலும் கஷ்டமா அமையுது. இப்போ இவங்களுக்கு என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியலங்க. நேரா அவங்க அம்மா கிட்டேயே போயிட்டு கேட்கறாங்க இந்த மாதிரி டாக்டர் சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலமா, நீங்களே சொல்லுங்க நாங்க என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்க ஹீரோடைய அம்மா சொல்றாங்க நம்ம நிறைய ப்ரேயர் பண்ணி தான் இந்த குழந்தை இவளோட வயிற்றுக்குள்ள வந்தது, கண்டிப்பா அந்த ப்ரேயர்ஸ் எல்லாம் காப்பாற்றும், அதனால நம்ம அந்த குழந்தைய பெத்தெடுக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோனும் சந்தோஷப்படுறாங்க. அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோனுக்கு லேபர் பெயினும் வருது. கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. டெலிவரியும் ஆகுது. அந்த குழந்தைய கொண்டாந்து நம்ம ஹீரோ கையில கொடுக்குறாங்க. ஹீரோடைய ஃப்ரெண்டு சொல்லியிருப்பார் இல்லையா உலகத்திலேயே பெஸ்ட் ஃபீலிங் இதுதான், நர்ஸ் நம்ம குழந்தைய கொண்டாந்து நம்ம கையில கொடுக்கும்போது அந்த குழந்தையோட முகத்தை நம்ம முதல் முறையா பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே கண் கலங்க ஆரம்பிக்கிறாரு. எத்தனை பேச்சு, எத்தனை வார்த்தைகள், எத்தனை சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கடந்து இவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்குதுங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு வந்து காது கேட்குதா, அந்த குழந்தைனால பேச முடியுமா அப்படின்னு செக் பண்றதுக்கான டெஸ்ட்டுக்கெல்லாம் எடுத்துட்டு போறாங்க. டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் குழந்தைய தூக்கிட்டு நம்ம ஹீரோனை மீட் பண்ணுறதுக்காக போகிறாரு. நம்ம ஹீரோன் கேட்குறாங்க குழந்தைக்கு காது கேட்குதா, டெஸ்ட் ரிப்போர்ட்டில் என்ன வந்திருக்கு அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ சொல்கிறாரு எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு வந்திருக்கு, நம்ம கவலையே பட தேவையில்ல அப்படிங்கும்போது ஹீரோன் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம 3 பேர்த்தையுமே ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போடலாம், எல்லாரும் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த குழந்தை மேலே அதிக அளவு அன்பை வச்சு வளர்க்க ஆரம்பிக்கிறாருங்க. ஒரு நாள் அந்த குழந்தை கூட ஹீரோ கார்டனில் விளையாடிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு வயசான வராரு. அதாங்க கோயில் முன்னாடி உட்காந்து போற வரவங்களை எல்லாம் சும்மா நோகடிச்சுக்கிட்டு இருப்பாரு. அவர் அந்த இடத்துக்கு வராரு. என்னப்பா குழந்தை கூட விளையாடிட்டு இருக்க போல அப்படிங்கும்போது ஆமாங்க விளையாடிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது குழந்தைக்கு என்ன வயசாச்சு அப்படின்னு கேட்க 1.5 வயசாச்சு அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. 1.5 வயசாச்சா, அப்ப இன்னொரு குழந்தைக்கு ட்ரை பண்ண வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பார்த்து என்னம்மா என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் கையில அப்படியே சுட சுட டீ இருக்குது. இப்படியும் இந்த ஆளோட மூஞ்சில டூத் பேஸ்ட் ஃபேஷியல் பண்ண போறாங்கன்றது மட்டும் உறுதியா தெரியுது. இத்தோட இந்த படம் முடியுதுங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் படத்தோடைய பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.